இந்த போதை அப்படிங்கிறது இது ஒரு வணிகம் மட்டுமே கிடையாது. ஏதோ சின்ன விலைக்கு வாங்கி பெரிய விலைக்கு விற்கிறாங்கிறது கிடையாது. அதுக்கு இந்த போதை மருந்து கடத்துறவங்க 100க்கு 100 ஒரு தீவிரவாத பின்னணியோடு தான் இருப்பாங்க. இதை பிரதமர் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா அதற்கு இந்த பெரிய போதை சாம்ராஜ்யத்தை ஒழிப்பதற்கு பிரதமர் மேற்கொண்டுள்ள முயற்சியின் முக்கியத்துவத்தை அது காட்டுகிறது. காஷ்மீர்ல நடந்த பல போராட்டங்கள், சிஏஏ போராட்டம், இப்போ விவசாயிகளுடைய போராட்டம், அவங்க எல்லாம் வராங்க, எதுக்கு போலீஸ் நிக்குது, மீறி அப்படி வராங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன பெரிய ஐடியாலஜி இருக்கு? விவசாயிகள் விலை வேணும்னு சொல்றதுக்காக உயிரை கொடுப்பாங்களா? இவங்களை எல்லாம் இப்படி தூண்டி விடணும் அப்படின்னா இந்த போதை மருந்த புழக்கத்துல விட்டு அதுல ஒரு 500 பேர் கொடுத்தா போதும், அவன் ஒரு 5000 பேரை இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடலாம். அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் எழுத்தாளர், சமூக ஆர்வலர், வரலாற்று பதிவுகளை உண்மையை உள்ளபடி உரைப்பவர், அதற்கான சான்றுகளை நமக்கு எடுத்து தெளிவாக விளக்குபவர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அவர் திரு பிரபாகரன் சார் அவர்கள். சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சுபா. ஒரே நாடு நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். சார், நீங்க நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டே வரீங்க. நேற்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நொடி நேற்று நடந்த கோவை பொதுக்கூட்டத்தில் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போதை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். அது பிரதமர் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு டேஞ்சரா சார் அது? அதாவது அது இன்னும் கொஞ்சம் அப்படியே நீங்க திருத்தி சொன்னீங்கன்னா, பிரதமர் லெவல்ல இத பேச வேண்டிய அளவுக்கு அது ஒரு ஆபத்தான விஷயம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமுறையை கெடுக்கக்கூடிய விஷயம். அதுல மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்குது. இதெல்லாம் அவருடைய அந்த ஒரு வார்த்தைக்குள்ள புதைந்து இருக்குது. இல்லாட்டி இந்த 3000 கோடிங்கிற நம்பரை மறந்துட்டு பாத்தீங்கன்னா அதை விட பெரிய ஊழல்கள்லாம் நடந்திருக்கு. அது மாதிரியான எல்லாத்தையும் பிரதமர் பேசுறது இல்லை. ஆனால் இதை பிரதமர் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா அதற்கு இந்த பெரிய போதை சாம்ராஜ்யத்தை ஒழிப்பதற்கு பிரதமர் மேற்கொண்டுள்ள முயற்சியின் முக்கியத்துவத்தை அது காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இந்த போதை அப்படிங்கிறது இது ஒரு வணிகம் மட்டுமே கிடையாது. ஏதோ சின்ன விலைக்கு வாங்கி பெரிய விலைக்கு விற்கிறாங்கிறது கிடையாது. அதுக்கு இந்த போதை மருந்து கடத்துறவங்க 100க்கு 100 ஒரு தீவிரவாத பின்னணியோடு தான் இருப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் மற்ற இந்த சட்டத்துக்கு புறம்பான தொழில் செய்பவர்களுடைய உதவியும் அவர்களுக்கு தேவை. இல்லை, இவர்களே அந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்வாங்க. தங்களுடைய உண்மையான முகத்தை மறைப்பதற்காக சமூகத்துல வேற வேஷங்கள்லாம் போடுவாங்க. அதற்காக அவங்க சில காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டியிருக்கும். அது எல்லாமே தேச துரோகமாக அமையும். இப்படி ஒண்ணுக்கு இது ஒரு சங்கிலி தொடராக போய்கொண்டே இருக்கும். கடைசியில எங்க முடியும்னா நாட்டுக்கு எதிரான விஷயங்கள்ல தான் கொண்டு வந்து முடியும். அப்படிதான் இது அவங்க வளர 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 அப்படிதான் போய் நிற்பாங்க. எனவே பிரதமர் அவர்களே இதை பேச வேண்டிய அளவுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கணும். சார், இயற்கையாகவே போதைப் பொருட்கள் இருக்கும்போது இங்க ரசாயன போதைப் பொருட்கள் அப்படிங்கறது சமூகத்தை பெரிய அளவு பாதிச்சிருக்கு அப்படிங்கறத நாம் பார்க்கிறோம். இந்த இயற்கை போதைப் பொருளை விட ரசாயன போதைப் பொருள் மிகுந்த ஆபத்தானதா அப்படி சொல்வதோட அந்த ஒரு இன்டெப்த் என்ன சார்? ரசாயன போதைப் பொருள் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? எல்லாமே போதை தானே? உண்மைதான், மதுவும் போதை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒன்னொன்னுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அது ஒரு லெவலுக்கு மேல சாப்பிட முடியாது. குடிச்சாங்கன்னா அப்படியே அவங்களே மயக்கம் போட்டு விழுந்து செயலிழந்து விடுவார்கள். இந்த இயற்கையில வளருது பாருங்க, இந்த கஞ்சா, அப்புறமா பாப்பி என்று சொல்லக்கூடிய கசகசா, இந்த கொக்கைன் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய கொக்கோ, இதுக்கெல்லாம் இயற்கையில ஒரு லிமிட் இருக்கு. நீங்க நினைச்சா பல்லாயிரக்கணக்கான டன் உற்பத்தி பண்ண முடியாது. அதுல சட்டத்துக்கு புறம்பாகவும் மறைமுகமா பிளஸ் இது எல்லா இடங்கள்லயும் விளையாது. இது போதைங்கிறது மலையும் மலை சார்ந்த இடங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். ஆகையினால அந்த இயற்கையில வருவதற்கு முதல்ல அளவு ஒரு தடை. ரெண்டாவது, அதை அப்படியே பயன்படுத்தும் பொழுது இப்ப நம்ம ஊர்ல இப்ப சிகரெட் இருக்கு பாருங்க, அதுவும் ஒரு வகையில ஒரு அடிக்ஷனை உருவாக்கக்கூடிய ஒரு போதை தான். சிகரெட்டுக்கும் கஞ்சாக்கும் என்ன வித்தியாசம்? அதோட கான்சன்ட்ரேஷன் தான், அடர்த்தி தான் வித்தியாசம். சிகரெட்டை 100 மடங்கு அதே அளவுக்கு அந்த வீரியத்தை கூட்டிட்டோம்னா அதுதான் கஞ்சா. இதுல பாத்தீங்கன்னா ஆனா இந்த 3 தான் மூலப்பொருள் நான் சொன்னேன். ஆனா உலகத்துல ஒரு 50-60
பொருட்கள் பேர் இருக்கும். கொக்கைன்பாங்க, மாரிவானாங்கிறது. இது எல்லாமே அது சுத்தகரிக்கப்பட்ட அளவை தான் காட்டுது. கொக்கோ லீவ்ஸ்ல இருந்து, கொக்கோன்னா என்ன நமக்கே தெரியும், சாக்லேட் தயாரிக்கக்கூடிய அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய இலை. வெறுமனா அதை சாப்பிட்டோம்னா நம்ம வெத்தலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இலை. அதை அடர்த்தி பண்ணதான் அது கொக்கைனாக மாறுகிறது. இந்த அடர்த்தி பண்ணும் பொழுது உங்களுக்கு அளவு குறைஞ்சிடும், ஆனா வீரியம் கூடும். இதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் வேணும். ரெண்டாவது, அப்படி சுருக்கும் பொழுது அதோட விலையும் கூட்டிக்கிட்டே போகணும். உங்களால அதிக அளவு, நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு இயற்கையில வருவதே கம்மி. இதை நீங்க சுத்திகரிக்கும் பொழுது ஒரு டன்னு போட்டா 2 கிலோ வர்ற அளவுக்கு தான் வரக்கூடியது. ஸோ அதுல வியாபாரம் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது ரொம்ப குறைவாக தடைபட்டு போகும். 2 கிராம் 5 கிராம் 50,000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு ஆளுங்க நிறைய இருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய செல்வந்தர்களை மட்டும்தான் பிடிக்கணும். சாதாரண காலேஜில் படிக்கக்கூடிய இளைஞன்ட்ட அவ்வளவு பணப்புழக்கம் இருக்காது. அதற்காக தான் அவங்க இந்த ரசாயனத்துக்கு வராங்க. ரசாயனம் என்பது இந்த அளவுக்கு விலை அதிகமானது அல்ல. சாதாரணமான மார்க்கெட்ல அது விலைக்கு மதிப்பு இருந்தாலும் இந்த மற்ற இயற்கையில வரக்கூடியதை விட அதுக்கு விலை மதிப்பு குறைவு. ஆகையினால சாதாரண ஒரு ஒரு 1000 கணக்கான ரூபாய், 50,000 ரூபாய்க்கு பதிலாக 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கூட அதை வாங்கி பயன்படுத்தலாம். அடுத்தது, ரசாயனம் இன்னும் ஏன் ரொம்ப கேடு விளைக்கக்கூடியது அப்படின்னா, மற்ற போதை வஸ்துக்களை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு உடல் தளர்ந்து விடும். அப்படியே மூளையில போன உடனே உங்களுக்கு படுக்கத்தான் சொல்லும். மற்ற யாரும் எதை செஞ்சாலும் பாருங்க, அவங்க ஒரு மூலையில் பிளாட்ஃபார்ம்னு கூட தெரியாம போய் படுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தள்ளாட்டம் இருக்கும். இதுல அப்படி இருக்காது. இது மூளையை நல்லா உற்சாகமாக வைத்திருக்க உதவும். அளவு தாண்டினால்தான், அதுவும் கொஞ்ச நாள் பழக்கத்துக்கு அப்புறமா அளவு தாண்டினால் மட்டும்தான் அதுவும் அந்த மாதிரி ஒரு தள்ளாட்டத்துல கொண்டு போய் சீக்கிரமாக அவங்களுக்கு உடல் நல்ல நலிவு அடைந்து விடும். இதுல என்ன விஷயம்னா, இந்த பெரும் போராட்டங்கள்லாம் நடக்குது பாருங்க. இந்த போராட்டக்காரர்களுக்கு ஒரு காலத்துல ஏதாவது ஒரு குறைந்த அளவுல மது வழங்கினால் வந்துருவாங்க. ஆனா அவனுக்கு மது சாப்பிட்டான்னா அவன் போராட்டத்துல கலந்துக்கிட முடியாது. இது அப்படி இல்லை. அவனுக்கு ரொம்ப உற்சாகத்தோடையும் ரொம்ப உடல் வலிவோடையும் அவனுக்கு இருந்த சோர்வெல்லாம் போய் முதல்ல அவனுக்கு சிந்தனை திறன் குறைஞ்சிடும். அவன் என்ன சொல்லி அனுப்புறாங்களோ அதுதான் அவன் மைண்ட்ல இருக்கும். இப்ப நம்மளுடைய அந்த காஷ்மீர்ல நடந்த பல போராட்டங்கள், சிஏஏ போராட்டம், இப்போ விவசாயிகளுடைய போராட்டம், அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் வராங்க, எதிர்க்க போலீஸ் நிக்குது. போலீஸ் ஒரு விபரீதமாச்சுன்னா துப்பாக்கி சூடு நடத்தலாம், நம்ம உயிர் போகும். அதை மீறி அப்படி வராங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன பெரிய ஐடியாலஜி இருக்கு? விவசாயிகள் விலை வேணும்னு சொல்றதுக்காக உயிரை கொடுப்பாங்களா? அது ஒரு ஐடியாலஜியே கிடையாதாங்க. அதுல ஒரு கமர்ஷியல் மோட்டிவ். ஆனாலும் இவங்களை எல்லாம் இப்படி தூண்டி விடணும் அப்படின்னா இந்த போதை மருந்த புழக்கத்துல விட்டு அதுல ஒரு 500 பேர் கொடுத்தா போதும். அவன் ஒரு 5000 பேரை இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த வகையில பார்க்க போனால் இந்த போதை மருந்துடைய புழக்கம் என்பது சமூக கேடை விளைவிக்கக்கூடியதாக இருக்கு. அதுதான் இந்த ரசாயனத்துக்கும் இயற்கைக்கும் உள்ள பெரிய வேறுபாடு. சார், அப்போ நீங்க இயற்கையா ஒருவர் போதைப் பொருளை எடுத்துக்கொள்ளும் போது அவருக்கு ஒரு தளர்வு ஏற்பட்டு அவர் தன்னை அறியாமல் இருக்கும் இடம் அறியாமல் படுத்துப்பாரு. அதுதான் அவரோட ஹையஸ்ட் தீங்கு. அவங்க மனசுக்குள்ளதான் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். உடல் ரீதியாக அப்படியே படுத்த படுக்கையா கிடப்பாங்க. அதே ரசாயனத்தை உட்கொள்ளும் போது அவங்க ரொம்ப வீரியமா முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அவர்களுக்கு என்ன மூளையில் செலுத்தப்பட்டதோ அதை நோக்கி பயணிப்பதற்கு ஏதுவாக அமைகிறதுன்னு சொல்றீங்க. அப்படி எடுத்துக்கலாமா சார்? சரியா சொன்னீங்க சார். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒருவர் நிறைய கட்சிகள்ல நிறைய அணிகள் இருக்கு. ஒரு அணியில இருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே ஆளும் திமுகவை இதை தொடர்பு படுத்தி பேசுவது குறித்து, அதை தாண்டி அதை நீங்க தொடர்பு படுத்தி பேசினீங்க அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சியாக இருக்கும் அஇஅதிமுகவை சேர்ந்த எடப்பாடி அவர்கள் மீதும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீதும் ஒரு சூட் ஒண்ணு போட்டிருக்காங்க. இது பற்றி உங்கள் பார்வை? அது மாதிரி தொடர்பு படுத்தலாமா ஆளும் கட்சியை? அதாவது ஒரு பெரும் புள்ளி எந்த கட்சியிலனாலும் இருக்கலாம். ஒரு பிரபலமானவர் கூட ஒருத்தர் நின்று போட்டோ எடுக்கிறதுங்கிறது சர்வசாதாரணம். ஒரு கூட்டத்துல எடுக்கலாம், ஒரு யாரோ ஒருத்தர் அறிமுகப்படுத்தி எடுக்கலாம். அப்படியே அந்த தொடர்பு அதோட இருந்ததுன்னா நம்ம அதை பத்தி குறை சொல்ல போடுறது இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த ஜாஃபர் சாதிக்குடைய வயசு என்ன? 34 வயசு. இவர் எப்பத்துல இருந்து பெரிய எல்லாரு கூடயும் பிரபலமா இருக்கிறாருன்னா 15 வருஷமா இருக்கிறார். அப்ப அவருடைய வயது என்ன? 18, 19. இப்படி ஒரு ஆள் கூட, ஒரு சின்ன பையன் இல்லையா, அவர் +2 முடிச்சப்ப ஒரு பையன், காலேஜ் கூட முடிக்கல, அப்பேற்பட்டவரிடம் ஆயிரக்கணக்கான கோடி பணம் புழங்குது.
அவர் வந்து பெரியவங்கெல்லாம் நட்பாக இருக்கிறாங்க. நம்ப முடியுது அவங்களால? இல்ல அவருடைய பெற்றோர் ஏதோ ஒரு பெரிய இருக்கிறாருன்னு வைங்களேன், ஒரு தலைவருடைய பையனா இருந்தாருன்னா அந்த வாய்ப்பு உண்டு. அவர் பெரிய இடத்துல பழகலாம், வைக்கலாம். இவர் பின்னால இந்த 10-15 வருஷத்துல ஏகப்பட்ட கேஸு, கோர்ட்டு, திகார்ல ஜெயில தப்பிச்சு வந்திருக்கிறாரு, பெயில்ல தப்பிச்சு வந்திருக்கிறாரு. பல வழக்குகள்ல இவர் மேல திருட்டு விசிடி வழக்குல இருந்து மற்ற இத்தனை வழக்குகளும் இருக்கு. ஆனாலும் அவர் ஒரு 24 வயசுல பாத்தீங்கன்னா பெரிய ப்ரொடியூசர் ஆயிடுறாரு. அப்ப அந்த ப்ரொடியூசர் ஆனா சரி, சினிமால வந்து காசு எங்க இருந்து வந்தாலும் யாரும் கவலைப்பட போறது இல்லை அப்படின்னா, பின்னால இருக்கிற அரசியல் தலைவர்கள் அதை யோசிக்காம இருப்பாங்களா? இன்னைக்கு ஒரு முதலமைச்சர்கிட்ட நம்ம போய் முறைப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா கூட எப்படியும் அவருக்கு 6 மாசம் நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். அதான் எல்லா இடத்துலயும் அதுதான் நடைமுறை. ஆனால் இவர் அதெல்லாம் பைபாஸ் பண்ணி ஒரு கிச்சன் கேபினட் மாதிரி நேரடியாக முதலமைச்சருடைய மகன், மருமகள் அவங்கள வச்சு அவரு வர்த்தக ரீதியாக படம் தயாரிக்கிறார். அவங்க விழாக்கள்ல இவங்க கலந்துக்கிறாங்க, இவங்க விழாக்களுக்கு அவங்க போறாங்கன்னா எப்படி நடக்க முடியும்? இது எப்படி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா யார் நம்புவாங்க சொல்லுங்க? அது மட்டுமல்ல, இன்னைக்கு இப்ப நானும் வந்து இப்ப ஆளுநரை வைத்து 2-3 விழாக்கள் நடத்தி இருக்கிறேன். பெரிய ஒரு சில யூனியன் மந்திரிகளை வச்சு நடத்தேன். ஒரு வாட்டியும் போலீஸ் தரப்புல இருந்து இந்த விழா மேடையில அவங்களுக்கு யாரு பொன்னாடை போர்த்த போறாங்க, யார் உட்கார போறாங்க, அவங்கள பத்தி விவரங்களை நம்மள்ட்ட கேட்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு போலீஸ் செஞ்சு ஒருத்தரை ஸ்கிரீன் பண்ணி உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் ஏன் அந்த ஸ்கிரீனிங் நடைபெறவில்லை? நடந்திருக்கணுமா இல்லையா? பதவியை கொடுக்குறாங்க, பொறுப்பு கொடுக்குறாங்க, இதெல்லாம் கேள்வி இல்லாம எப்படி நடந்திருக்க முடியும் சொல்லுங்க? திமுக வந்து எப்பயுமே நாங்கெல்லாம் வந்து உள்கட்சி ஜனநாயகம் இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்றாங்க. அப்ப நேத்து வந்தவருக்கு இன்னைக்கு பதவி அப்படி தூக்கி கொடுத்துட முடியாது. அவரும் உள்கட்சி தேர்தல்ல வெற்றி பெறணும் அப்படின்னா அவர் ஏற்கனவே அங்க பரிச்சயமாகி எல்லாருடைய அனுசரணையா இருந்தால் மட்டும்தான் அந்த உள்கட்சி தேர்தல் எல்லாம் அவர் வெற்றி பெற முடியும். அப்படின்னா எப்படி அந்த பழக்கம் ஏற்பட்டது அவருக்கு? கேள்வி வருதா இல்லையா? எதுவுமே இல்லாம சடார்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அப்ப அவர் எந்த வகையில அவர் சிறப்பாக, அவருக்குன்னு என்ன சிறப்பு தகுதிகள் வந்துருச்சு? இந்த கேள்வி நம்ம நியாயமான கேள்வி தானே. இதை கேட்டா ஏன் கோவப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பதில் இருந்தா சொல்லணும். அதுலயுமே பெரும் தலைவர்கள் நீங்க யாருனாலும் பாருங்க, தனிப்பட்ட வாழ்க்கை வேறு, அரசியல் வாழ்க்கை வேறு என்பதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அது இல்லாம இருக்கக்கூடிய ஒரே கட்சிங்கிறத விட குடும்பம் என்பது இந்த கோபாலபுரத்தை சேர்ந்தவர்களுடைய குடும்பம் தான். அங்கதான் அரசியலும் தனிப்பட்ட வாழ்க்கையும் பிணைந்து இருக்கிறது. இந்த அளவுக்கு வர வேண்டிய காரணம் என்ன? அப்ப பணம் இருந்ததுன்னா யாருனாலும் உங்க வீட்டுக்குள்ள வரலாம்னா அது எந்த முறையான ஒரு சிந்தனையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் இல்லையா? மாதிரி நெருப்பா இருக்கிறாங்க அப்படின்ற பேர் வர்றதுக்கு பதிலாக பணம் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு செய்தி வெளியே பரவுமானால் அது முதலமைச்சருக்கு பெருமை சேர்க்கக்கூடியதா? இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? போலீஸ் இருக்கிறாங்க, முதலமைச்சருடைய ஆலோசகர் குழு இருக்கிறாங்க, கட்சிக்குள்ள பெரிய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இவங்கள யாருக்குமே இதை பத்தி தெரியல அப்படின்னா முதலமைச்சருக்கு 1000 வேலை இருக்கு, ஒத்துக்கிடுறேன். இதே வேலையா வச்சிருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? அந்த கேள்வி வருது இல்ல. அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நான் வழக்கு போடுறேன் அப்படின்னு போய் நிக்கிறது வந்து எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சார், இப்போ நீங்க கேட்பதிலிருந்து இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் வருது சார். திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 2.25 வருடங்கள் முடிந்து விட்டது. ஆல்மோஸ்ட் இந்த மே வந்தா 3 years completed, they are completing. இந்த அப்போ வந்து இதற்கு முன்பு அவர் 15 வருடமாக கட்சியில் இருக்காரு, ஒரு தொடர்பு இருக்கு, அதை தாண்டிதான் பதவியை பெறுறாரு அப்படின்னு இருக்கும்போது அதற்கு முன்னாடியே இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் தான். அப்போதெல்லாம் ஏன் வந்து இவரை கைது செய்யவில்லை இந்திய அரசாங்கம்? அப்ப இதுல இந்திய அரசாங்கம் கோட்டை விட்டதா அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னு 2-3 நம்ம யூடியூப் சேனல்ல, இணையதளத்துல கூட சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். முதல்ல அவங்களுக்கு வந்து இந்த நார்காட்டிக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், டிஆர்ஐ இதெல்லாம் எப்படி வேலை செய்யறாங்கிற அடிப்படை அறிவு இல்லாம அவங்க பேசுறதாகத்தான் நான் நினைக்கிறேன். உதாரணமா ஒரு உதாரணம் சொல்லிட்டு இந்த விஷயத்துக்குள்ள வரேன். துறைமுகத்துல வேலை பார்த்த காலத்துல ஒரு கண்டெய்னர்ல செம்மரம் கடத்தப்பட்டது. அப்போ துறைமுகத்துக்கும் அதுக்கும் நேரடி தொடர்பு இல்லைன்னா கூட அந்த துறைமுக அதிகாரி என்ற வகையில அதுக்கு நாங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் நாங்களும் போகணும். அப்போ அந்த அதிகாரிகள்ல நமக்கு நண்பரான ஒருத்தர் இருந்தார். இது வந்து டிஆர்ஐ, நாட்
என்சிபி. அப்போ அவர்கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இந்த செம்மரம் ஆந்திரால 18 மாசங்களுக்கு முன்னால வெட்டப்பட்டது. அந்த வெட்டுற நேரத்துல இருந்து எங்க ஆளுங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது வெட்டி முதல்ல ஒரு குடோன் குண்டூருக்கு போகுது, அங்க 6 மாசம் அது இருக்குது. இவங்களும் 6 மாசமா அதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா நெல்லூருக்கு வருது, நெல்லூர்லயும் அது ஒரு 3 மாசங்கள் இருக்குது. அதற்கு அப்புறமாக கிருஷ்ணப்பட்டினம் துறைமுகத்துக்கு போகுது, அங்க ஒரு கண்டெய்னர்ல சீல் வைக்கிறாங்க. அங்க ஒரு ஏதோ ஒரு பொய் காரணம் சொல்லி நாங்க சென்னை வெளியே ஏத்த போறோம் அப்படின்னு எதற்காக கொண்டு வந்தான்னு தெரியுது. இத்தனையும் வாட்ச் பண்ணி சென்னைக்குள்ளேயும் துறைமுகத்துக்குள்ளேயும் அந்த கண்டெய்னரை அனுமதிக்க விட்டு கடைசியா வந்து அதை பிடிச்சாங்க. அவர் இன்னொரு ஆச்சரியமான செய்தி சொன்னார். இதற்கு முன்னால ஒரு கண்டெய்னர் போச்சு, அதை நாங்க வந்து இந்தியாவை விட்டு போறதுக்கு அனுமதிச்சோம், எங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி விட்டுட்டோம் அங்க. ஆனா நாங்க இது போனது சிங்கப்பூர் அதிகாரிகளை கூப்பிட்டு இப்படி ஒரு கண்டெய்னர் வருது, நீங்களும் அதை கவனமா வைங்கன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அந்த லெக்ல யார் இருக்கான்னு தெரியணும் இல்லையா. அதற்காக இவங்க ஏன் இத்தனையும் பொறுமையா இருக்காங்கன்னா, எந்தெந்த இடத்துல யார் யாருக்கெல்லாம் இதுல தொடர்பு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இந்த முதல் போன கண்டெய்னர் ஒருத்தர் வந்து அந்த கண்டெய்னர்ல சரக்குகளை டெலிவரி எடுக்கிறார், அவரையும் எடுக்க விட்டுட்டாங்க. யாரு? சிங்கப்பூர் அதிகாரிகள் எடுத்துட்டு அவர்கிட்டயே போய் இவங்களே வேற ஆட்களை வைத்து இந்த சரக்குகளை எங்களுக்கு நீங்க விற்க முடியுமா அப்படின்னு ஒரு இடைத்தரகர், இதுக்குன்னு இருக்க இடைத்தரகரை வச்சு கேட்டு அவங்களே வாங்கிட்டாங்க. அதிகாரிகளே, சிங்கப்பூர் கவர்மெண்டே அதை வாங்கிருச்சு. வாங்கின உடனே இவங்க வந்து ஆகா பெரிய இதுல வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இதே இது சிங்கப்பூர்லயே இந்த இடத்துல இருக்கு, வேணும்னா எங்களால் இன்னும் அதிக எண்ணிக்கையில தர முடியும், இல்ல உங்களுக்கு வேற எந்த இடத்துல வேணும்னா தர முடியும்னு ஒன்னொன்னா இப்படி பேச 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 அவங்களுடைய ஃபுல் நெட்வொர்க் வந்ததுக்கு அப்புறமா டக்குன்னு இங்க பிடிச்சாங்க. ஆகையினால நம்ம இங்க பிடிப்பட்டது, அங்க பிடிப்பட்டது, அங்க இருந்து தகவல் இங்க வந்தது, இதெல்லாம் நமக்கு வெளியில சொல்லக்கூடிய விஷயங்களை ஒழிய உள்ளுக்குள்ள இது வந்து ஒரு சர்வதேச நெட்வொர்க். இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி 11 பொருட்கள் இருக்குது, இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள்னு. பாம்பு தோல், இந்த முதலை தோல்ல இருந்து இந்த போதை மருந்து வரைக்கும் இதற்கென்று சிறப்பு நம்ம இன்டர்போல்லயே இதுக்காக சிறப்பு பிரிவுகள்லாம் இருக்கிறாங்க. ஆகையினால இந்த மாதிரி இந்தியா கோட்டை விட்டுருச்சு, ஆஸ்திரேலியா இதை ஜெயிச்சு சொல்லிருச்சுங்கிறதெல்லாம் ரொம்ப குழந்தைத்தனமான வாதம். இது வந்து அவங்களே கூட விட்டுருக்கலாம். இப்ப இந்த போதை மருந்து பத்தி நேரடியாக எனக்கு ரொம்ப கொஞ்சம் தான் தெரியும், மற்றபடிக்கு நமக்கு தெரியாம எவ்வளவோ நடந்திருக்கலாம். அதனால இந்த சின்ன பேப்பர் நியூஸை வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அப்படிங்கறதா என்னுடைய ஒரு அனுமானம்.